ஏன் சார் நீங்க பெரிய மனுஷன் தானே? இந்த விஷயத்தை மறைக்காம நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இவன் சார் பண்ணாது, நான் பண்ணவே இல்லை சார். என்ன பண்ணாது இவனை மட்டும் பண்ணி விடுங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. நான் தெரியாம தொட போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. என் பொண்ணு இந்த ஃபேமிலில சந்தோஷமா இருப்பாளேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சீட்டிங் ஃபேமிலியா இருப்பீங்கன்னு நினைக்கல. இந்த நாயதான் மாப்ள நான் பார்த்தேன். பையனுக்கு போட்ட டைமண்ட் ரிங் அத நீங்க கொடுத்துருங்க. எங்க பொண்ணுக்கு நீங்க போட்டதை நாங்க கொடுத்துடுறோம். எங்க ரிங்க கொடுங்க. இருங்கம்மா, கொஞ்சம் நம்ம பேசிட்டு இனிமே பேச ஒண்ணும் இல்லம்மா. ஊத்து விட்டு ஓட விட்டுருவேன். சரிப்பா, நீ நினைச்சுக்கிறியா நீ? போ சாப்பிட்டு அப்புறம் பேச. உங்களை நினைச்சு மட்டும் பெருமைப்பட்டுக்கிறீங்க. சொல்லப்போனா this is narcissistic behavior. என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க. பைத்தியம்னு முத்திர குத்தி பெருசா நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்ல. பட் மத்தவங்கள ரொம்ப தாழ்வா நினைக்கிறது ரொம்ப தப்பு. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படியே. இப்படி வா, இப்படி வா. போச்சு. அந்த பார்லர் காரி எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டாளே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. வாய் கூசாம எங்கிட்ட போய் சொல்லிட்டேல்ல. தம்பி சாரிப்பா, இந்த பொறுத்தரை மன்னிச்சிரு. இந்த பொறுப்பையும் மட்டும் சொல்லிக்கிறேன், விட்டுற நீ செய்ய. டேய் 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 போடா. என்கிற மாதிரி கேள்வி கேட்டு போறான். எனக்கு வர்ற ஆத்திரத்தோட அம்மா, உங்க மரியாதை நீங்க இழந்துட வேண்டாம். அதான் மொத்தமா மரியாதையெல்லாம் போயிருச்சாமா. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? அந்த ஆள் அப்படி என்ன கேட்டப்போ அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன். பாவிகளா, என்னடா பேசுறீங்க? என்ன சதி திட்டம்டா தீட்டுறீங்க? நீங்க இந்த விஷயத்தை மாமா கிட்டயாவது சொல்லிருக்கணும். உன்கிட்ட கேட்டாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? டா, அவன் சார்ஜர் அள்ளி திருடி வச்சிருக்க. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியும் நினைக்கிறியா? கல்யாணி என்னதான் நம்ம எல்லாரும் ஏமாத்தினாலும் மனோஜ் மேல அதுக்கு உண்மையான காதல் இருக்குல்ல. சொல்லியா முதல்ல அவனுக்கு. அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன். அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. கேட்காம இருக்கேன்.